படிக்கிறேன்னு சொல்லிட்டு 10, 12 டிகிரி லொட்டு லொசுக்கு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4 மாடி கட்டடத்தை கட்டிக்கிட்டு இந்த பக்கம் ஏசி இந்த பக்கம் பேனை போட்டு நடுவில் நீ உட்காந்து பேனா பிடிச்சி பேப்பர்ல கிரிக்கிட்டு இருந்தா மட்டும் வந்துருமா சோறு? அடிக்கிற வெயில மத்தியானம் 1 மணிக்கு விவசாயி மம்பட்டியை பிடிச்சி வம்பா உழைச்சாதான் ஒரு சோறு. கால் 5 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வெறும் நாயா உழைச்சு 500 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இல்ல அடுத்த பிள்ளைக்கு பால் வாங்க முடியாம உழைச்சு தவிச்சிட்டு இருக்கிற ஒரு விவசாயி 4 நாள் செயினை போட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற 40,000 சம்பளம் வாங்கிட்டு பணக்காரன். நான் பணக்காரனையும் படைச்சவனையும் குத சொல்ல வரல. அதே சமயத்துல விவசாயிகளையும் ஏழைகளையும் புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். 10,000 கொடுத்து பார்ல போயிட்டு பீர் அடிக்கிறத பத்தி நம்மளுக்கு தெரியும். அதே 10,000 வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாம செத்தவனை பத்தி நம்மளுக்கு தெரியுமா? மழை வருமா வராதுன்னு மழை வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காட்டுல விதைய போட்டு தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட பாக்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும். தான் விதைச்ச விதைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா மறுநாளே கடன் வாங்கியாவது பாக்டீரியா கொண்டு போய் செலுத்தி அந்த விதையை காப்பாத்துவோம். அப்படி எல்லாம் காப்பாத்தி அறுவடை பண்ணி தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், லொட்டு லொசுக்குன்னு கொண்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் வச்சு 1 கிலோ வெண்டைக்காய் 30 ரூபான்னு ஒரு விவசாயி சொன்னா 25 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு நக்கலா நம்ம கேட்போம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு பருக்கு கூட சும்மா வரல சார். யாரு விதைச்சான், யாரு அறுவடை பண்ணா அப்படின்னு எக்கச்சக்கமான விவசாயிகள் வாழ்க்கை அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ விவசாயிகளை மதிப்போம், விவசாயத்தை காப்போம். அடுத்தடுத்த வீடியோல விவசாயம் சம்பந்தமான சட்டங்களை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம்.